தாவேகாவில் இருந்து செங்கோட்டையன் திடீர் விலகல். அதிர்ச்சியில் விஜய். என்ன நடந்தது? அதாவது தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் சதுரங்கம் இப்போதே விறுவிறுப்படைய தொடங்கியுள்ளது. குறிப்பாக நடிகர் விஜய் தலைமையிலான தாவேகா களமிறங்கிய பிறகு மாநிலத்தின் தேர்தல் களம் முன்னெப்போதும் இல்லாத வகையில் பரபரப்பாகியுள்ளது. அதிமுகவின் மூத்த முகமாக அறியப்பட்ட செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்தது அக்கட்சிக்கு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது அங்கு அரங்கேறி வரும் ரிட்டன் பாலிடிக்ஸ் கட்சி தலைமைக்கு ஒரு புதிய தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருந்த நிர்வாகிகளை தாவேகாவை நோக்கி இழுக்கும் பணியில் செங்கோட்டையன் தீவிரம் காட்டி வந்தார். அதன் ஒரு பகுதியாக கொங்கு மண்டலத்தில் தாவேகாவின் உறுப்பினர் சேர்க்கை வேகம் எடுத்தது. ஆனால் கடந்த சில நாட்களாக இணைந்த வேகத்தில் வெளியேறுவது என்ற போக்கு தாவேகாவினரிடையே ஒருவித சலசலப்பை உண்டாக்கியுள்ளது. குறிப்பாக கோவையில் சமீபத்தில் தாவேகாவில் இணைந்த முக்கிய நிர்வாகிகள் சிலர் நேற்று இரவு திடீரென அதிமுக மாவட்ட செயலாளர் எஸ்பி வேலுமணி முன்னிலையில் மீண்டும் தங்களை தாய் கழகமான அதிமுகவிலேயே இணைத்து கொண்டனர். ஏற்கனவே கடலூரில் விசிக முக்கிய நிர்வாகி அதியமான் தாவேகாவில் இணைந்த ஒரே வாரத்தில் மீண்டும் திருமாவளவன் முன்னிலையில் விசிகவுக்கே திரும்பினார். தற்போது கோவையிலும் அதே போன்ற ஒரு சம்பவம் அரங்கேறியிருப்பது தாவேகாவில் நிர்வாகிகளை தக்க வைப்பதில் உள்ள சவால்களை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. இந்த தொடர் வெளியேற்றங்கள் தாவேகாவின் வியூக வகுப்பாளராக செயல்படும் செங்கோட்டையனை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கட்சி தாவலுக்கான பின்னணி என்ன? நிர்வாகிகளுக்கிடையே அதிருப்தி நிலவுகிறதா என்பது குறித்த செங்கோட்டையன் தற்போது ரகசிய விசாரணையில் இறங்கியுள்ளதாக பனையூர் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் அதிமுகவில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ள முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வரும் சட்டமன்ற தேர்தலில் எங்கு போட்டியிடுவார் என்ற எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரத்தில் அதிகரித்துள்ளது. தாவேகாவின் முக்கிய பொறுப்பாளராகவும் கொங்கு மண்டல ஒருங்கிணைப்பாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ள அவர் இதுவரை 8 முறை கோபிசெட்டிப்பாளையம் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். இந்த நிலையில் இந்த முறை அவர் தனது சொந்த தொகுதியிலேயே போட்டியிடுவாரா அல்லது நீலகிரி போன்ற புதிய தொகுதிகளில் களம் இறங்குவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இது குறித்து செய்தியாளர்கள் அவரிடம் கேட்டபோது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் யாரை கை காட்டுகிறாரோ அவர்தான் சட்டமன்ற உறுப்பினர் என்று கூறி போட்டியிடும் தொகுதி குறித்த முடிவை விஜயிடமே விட்டுவிட்டார். தற்போது அதிமுகவின் முன்னாள் நிர்வாகிகளை தாவேகா பக்கம் இழுப்பது மற்றும் கூட்டணி பேச்சுவார்த்தைகளை கவனிப்பது போன்ற முக்கிய பணிகளில் அவர் ஈடுபட்டுள்ளார். தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் செங்கோட்டையனின் இந்த பதில் தாவேகா தொண்டர்களுக்கிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் சூழலில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் கட்சியில் கடந்த சில நாட்களாகவே பலரும் இணைந்து வரும் நிலையில் தற்போது விஜய்க்கு அதிர்ச்சி தரும் விதமாக ஒரு சம்பவம் நடந்துள்ளது. அதாவது அதிமுகவின் மூத்த நிர்வாகியான செங்கோட்டையன் விஜய் கட்சியில் இணைந்த பிறகு மாற்று கட்சியினர் பலரும் தொடர்ந்து இணைந்து வந்தனர். இப்படியான நிலையில் 5 நாட்களுக்கு முன்பு விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றி கழகம் கட்சியில் இணைந்த அதியமான் மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு திரும்பியுள்ளார். சென்னையில் திருமாவளவன் முன்னிலையில் தன்னை மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்து கொண்டார். கடலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்த அதியமான் மண்டல செயலாளர் உள்ளிட்ட முக்கிய பொறுப்புகளில் இருந்தவர். கட்சியில் இணைந்த ஒரே வாரத்தில் அதியமான் விலகியதால் செங்கோட்டையன் அதிர்ச்சி அடைந்துள்ளார். மேலும் தமிழ்நாட்டின் சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில மாதங்களில் நடைபெற உள்ளது. இதற்கான அறிவிப்பை தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் அதிமுக பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்த சில சிறிய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது. மறுபுறம் திமுக அதன் கூட்டணி கட்சிகள் வலுவுடன் காணப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் திமுக கூட்டணியில் தற்பொழுது சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சி நீண்ட காலமாக திமுக கூட்டணியிலே இருந்தாலும் இந்த முறை தங்களின் அரசியல் முக்கியத்துவத்தை தெளிவாக வெளிப்படுத்தி வருகிறது. தேர்தல் காலம் நெருங்கும் நிலையில்
ஆட்சியில் பங்கு பெற வேண்டும் என்ற கோரிக்கையை இடைவிடாமல் முன்வைத்து வருகிறது. ஆனால் திமுக தரப்பில் இந்த கோரிக்கைக்கு வெளிப்படையாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஆதரவு இல்லை. கூட்டணி அரசு அமைப்பது குறித்து வாய்ப்பு இல்லை என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் உறுதியாக உள்ளார் என்று அமைச்சரான ஐ. பெரியசாமி சமீபத்தில் கூறியதுடன் அரசியல் பேசி பொருளாக மாறியது. இந்த கருத்துக்கு பதிலளித்த தமிழக காங்கிரஸ் தலைவர் பெருந்தகை, இது அமைச்சரின் தனிப்பட்ட அபிப்பிராயம் மட்டுமே. இறுதி முடிவு ஸ்டாலினும் காங்கிரஸ் உயர்மட்ட தலைவர்கள் கார்கே மற்றும் ராகுல் காந்தியும் இணைந்து எடுப்பார்கள் என்றார். இதனால் கூட்டணி விவாதம் இன்னும் முடிவு கொள்ளாத நிலை வெளிப்பட்டது. இதற்கு இணையாக திமுகவுடன் முடிவாக ஒத்திவைக்கப்பட்டால் தாவேகாவை கூட்டணியில் சேர்க்கும் வாய்ப்பு உள்ளது என காங்கிரஸ் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. ஜனநாயகன் விவகாரத்தில் விஜய் நேரடியாக கருத்து சொல்லாமல் இருந்தாலும் காங்கிரஸ் தலைவர்கள் மட்டும் அதிகமாக கருத்து தெரிவித்து வருவது அரசியல் நோக்கங்களை காட்டுகிறது. மேலும் ராகுல் காந்தி தொடர்பான பதிவுகளை விட விஜய்க்கு ஆதரவான பதிவுகளை அதிகம் பகிரும் காங்கிரஸ் நிர்வாகிகள் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளனர். இந்த நிலையில்தான் முதல்வர் ஸ்டாலின் நேரடியாக டெல்லி காங்கிரஸ் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் இருந்து தகவல்கள் வந்துள்ளன. மேலும் ஜனவரி 28ஆம் தேதி மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியின் தமிழ்நாடு பயணம் குறித்து முன்பே கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று கூடலூர் பகுதியில் நடைபெறும் பள்ளி பொன்விழா நிகழ்வில் ராகுல் காந்தி பங்கேற்க வருவது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த பயணத்தின் போது தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் முக்கிய ஆலோசனைகள் நடைபெறும் என்று கூறப்படுகிறது. எந்த கூட்டணி காங்கிரசுக்கு அதிக பலம் தரும், கடந்த தேர்தல் புள்ளி விவரங்கள் மற்றும் வாக்கு வங்கி தகவல்கள் என்ன என்பதனை நிர்வாகிகள் முழுமையாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு சமர்ப்பிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. அதை அடிப்படையாக கொண்டு முடிவுகள் எடுக்க வாய்ப்பு உள்ளது என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனால் தமிழக அரசியல் களம் மேலும் சூடுபிடித்துள்ளது. மேலும் மத்திய அமைச்சர் அமித்ஷா உடனான சந்திப்புக்கு பிறகு ஓபிஎஸ் மற்றும் சசிகலாவுக்கு கட்சியில் இடமில்லை என்பதில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு உறுதியாக இருந்தது. இதனால் அதிருப்தியில் இருந்த ஓபிஎஸ் அடுத்து திமுக அல்லது தமிழக வெற்றி கழகம் என எந்த பக்கம் செல்வது என்ற குழப்பத்தில் இருந்து வந்தார். இந்த சூழலில்தான் தாவேகாவில் இணைந்துள்ள செங்கோட்டையன் ஓபிஎஸ்ஐ தொடர்பு கொண்டு ஒரு மெகா டீல் பேசியதாக கூறப்படுகிறது. தாவேகாவில் இணைந்தால் அவருக்கு தெற்கு மண்டல பொறுப்பாளர் பதவி பெற்று தரப்படும் என செங்கோட்டையன் தூதுவிட்டதாகவும் அதற்கு ஓபிஎஸ் தரப்பு வரும் தை 1ஆம் தேதி தனது இறுதி முடிவை அறிவிப்பதாக கூறியுள்ளதாகவும் அரசியல் நகர்வுகள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் இந்த அரசியல் தூண்டலில் ஓபிஎஸ் சிக்குவாரா என்பது இன்னும் இடைவிடாத கேள்வியாகவே உள்ளது. ஏற்கனவே பல சட்ட போராட்டங்களையும் அரசியல் ஏமாற்றங்களையும் சந்தித்துள்ள ஓபிஎஸ் வெறும் பெயரளவு பதவிகளை ஏற்றுக்கொண்டு மற்றொரு கட்சியில் இணைய விரும்புவாரா என்பது சந்தேகமே. கௌரவமான அதிகார பகிர்வு மற்றும் கட்சியில் தனக்கான உரிய அந்தஸ்து உறுதி செய்யப்பட்டால் மட்டுமே அவர் தனது அடுத்த கட்ட நகர்வை தீர்மானிப்பார் என அவரது ஆதரவாளர்கள் கருதுகின்றனர். செங்கோட்டையனின் இந்த தூது முயற்சி வெற்றியடைந்து ஓபிஎஸ் தாவேகாவை நோக்கி பயணிப்பாரா அல்லது அதிமுகவிலேயே மீண்டும் இணைய ஏதேனும் கதவுகள் திறக்கப்படுமா என்பது சஸ்பென்ஸாக நீடிக்கிறது. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.